இது வந்து எஸ்டேட் அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட். நம்ம ஒரு வருஷத்துக்குமாக இந்த வீடியோ போட்டுன்னு இருக்கோம். இந்த இடத்த நம்ம காமிச்சுன்னு இருக்கோம். பல வருஷமாக ஒரு 50 வருடமாக இங்கெல்லாம் ஒரு ரோடெல்லாம் சரியில்லாத கல் முள்ளமாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டு சரி கிடையாது. அந்த காலத்தில் ஒரு 50 வருஷம் முன்னாடி கட்டின பஸ் ஸ்டாண்டு தான் இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு வருஷமாக ஆச்சு புது பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்க. ஜனம்லாம் நின்று இருக்கோம். இவ்வளோ நீட்டுக்கும் ஜனமாக நிற்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு பிரச்சனை இல்லை. பஸ்ஸு பாருங்கள், ஜனம் கொண்டு இருக்குதானு. இப்போ சண்டே, இது சண்டேவில் வந்து ஜனம் கம்மியாக தான் இருக்கும். வெளியில் நிற்காது. வெளியில் வந்து பஸ் இப்போலாம் நிற்கிறது கிடையாது. அது உள்ளே போயிட்டு தான் அப்புறம் உள்ளே வந்து தான் எங்கே போகிற பஸ்ஸும் நின்றுட்டு தான் போகுது. இப்போ அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கட்டி சகல வசதிகளோடு ரொம்ப அருமையாக பயணிகளுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வருடம் 1.5 வருடத்தில் இதை கட்டி முடித்தாங்க. எவ்வளோ அருமையாக இது பாருங்கள். எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு கால் கடுக்க இவங்களுக்கெல்லாம் வசதியாக போச்சு. இது கால் கடுக்க நிற்பாங்க, உட்காரத்துக்கு இடம் இல்லாத. இந்த பில்டிங் பாருங்கள், ஒரு ஃபுல்லாக இரும்புலேயே தான் கட்டுறாங்க. சிமெண்ட் எல்லாம் கிடையாது. எதிர ஒரு பில்டிங், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர ஒரு பில்டிங்கு. இப்படி மக்கள் இப்போது ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாத அழகாக சுமூகமாக அவருடைய பயணத்தை தொடங்குறாங்க. அப்படியே கண்ணாடியால் ஜொலிக்குது. பெருசாக ரொம்ப அருமையாக கட்டிட்டாங்க பஸ் ஸ்டாண்டு. இப்போ பிரச்சனை இல்லாத அது உட்காந்து நான் ஜனம் இங்கே ஃபுல்லாக கம்பெனிங்க தான், ஃபுல்லாக கம்பெனிஸ் தான். ஜனம் கஷ்டப்பட்டு வேலை செய்யிட்டு வரோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பஸ்ஸுக்கு நின்று ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஜனங்க. இப்படி அப்படியே ஓடுவாங்க. உட்காரத்துக்கு இடம் இருக்காது. சுத்தமாக ஒரு சீட்டு கூட இருக்காது. எல்லா ஜனமும் நிற்கும். ஒரு சீட்டு ஒரு பழைய சீட்டுங்க அதில் ஜனம் கூட உட்காராது. அதுவும் மோசமாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு மொத்த சுத்தமாக பஸ் ஸ்டாண்டை உருவாக்கிட்டாங்க. அப்புறம் இந்த வழியாக தான் வெளியே போயிட்டு வர பஸ்ஸெல்லாம் இது வழியாக உள்ளே வந்துட்டு இது வழியாக உள்ளே வந்துட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு. அதுக்குள்ளே போய் பஸ்ஸுகள்லாம் நிற்கும், ஸ்டாப் ஆகும். ஷெட்டு டிப்போ, இது அம்பத்தூர் டிப்போ. இது பாருங்கள், இந்த வழியாக வருது பாருங்கள் பஸ்ஸு. இந்த வழியாக வந்து 40A இது வந்து ஆவடிக்கு போகுது. இப்போ உள்ளே வந்துட்டு திரும்ப வெளியில் உள்ள மக்களை ஏற்றிட்டு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் ரோட்டுக்கு போவோம். இப்படி பனிமலை நுழைவு வாயில் இது. இப்படி பல வசதிகளோடு ஜொலிக்குது. இன்றைக்கி அம்பத்தூர் இது தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் மார்பிளால் ஜொலிக்குது. டைல்ஸ் போட்டிருக்காங்க, மார்பிள் போட்டிருக்காங்க. ஒரு தண்ணி நிற்காத ஒரு இடம் நல்லா மேடி ஏற்றி வச்சுருக்காங்க. பயணிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அங்கே ஸ்டீல் சேர்ஸு எவ்வளோ நீட்டாக போட்டு அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு இது மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு. ஆனால் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொல்லு மண்ணெல்லாம் இது ஏகப்பட்ட வண்டிங்க போகுது. ஜனங்க வந்து அந்த வண்டியில் பள்ளத்தையும் மேட்லேயும் கல்லையும் கிறுக்கல்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த முறை ஒன்றும் பிரச்சனை அருமையாக வெளிக்கிற வண்டியும் ரொம்ப அருமையாக போயிடுது. வெளியில் ஓட்டுறாங்க. ரொம்ப ஒரு வசதி வாய்ப்பு மக்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. இப்போ பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பிரச்சனை இல்லாத ரொம்ப ஒரு வசதியான ஒரு பயணத்தை மக்கள் உடம்பு வலி இல்லாத உட்காந்து அங்கங்கே குப்பை தொட்டியில் வச்சுக்கிறாங்க பாருங்கள். அதனால் ஒரு அருமையான பயணம். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதது நமக்கு கிடச்சிருக்கு. அம்பத்தூர் தொகுதி மக்களுக்கு அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் மக்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்துக்கு நல்லா செஞ்சுருக்காங்க.
இது வந்து எஸ்டேட் ஊர்லேருந்து வெளியில் வர வழி இது. இது போயிட்டு இப்படி லெஃப்டில் அம்பத்தூருக்கு திரும்பிடும். இப்படி இங்கே இடம்லாம் கல்லும் ஒரு கரடுமுரட பள்ளம் மேடுமா திடால் எழுந்து ஊழ்ந்து போவாங்க ஜனங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ நல்லா பாருங்கள், சிமெண்ட்டு போட்டு போய் வச்சுருக்காங்க. அருமையாக போகுது ஜனம். இப்போது அதுமாதிரி ஒரு நல்ல வசதி வாய்ப்பை அம்பத்தூர் மக்களில் பெற்றுருக்குறாங்க. சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி பாருங்கள் எவ்வளோ பெருசு. அங்கே ஸ்டீல் சீட்டு போட்டு அருமையாக இருக்குது. ஒரு பாதுகாப்பான பயணம் இது தான். நம்ம எத்தனையோ வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். பல இடத்துல பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பாதுகாப்பு இல்லை, சின்னதாகுது பஸ் ஸ்டாண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அதெல்லாம் ஒரு கவலை இல்லாத நம்ம நினச்சாதை விட பெருசாக அருமையாக உருவாக்கிட்டாங்க இந்த அம்பத்தூர் தொகுதியில். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.